வணக்கம் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக தலைப்பு பகுதியிலே சந்திக்கிறோம். தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன விடயம் கதைக்க போறோம் என்றால், குறிப்பாக இந்த மக்களுடைய செயற்பாடுகள் மீது இந்த சுகாதார திணைக்கள மருத்துவ அதிகாரிகளால் ஒரு அதிருப்தி வெளியிடப்பட்டிருக்கு. அது என்னவென்றால், அட்வான்ஸ் கிஃப்ட்ஸ் கார்னிவல் தரும் பரிசுகளை கண்டு சாண்டாவை போல் நீங்களும் ஷாக் ஆகிடுங்கள். டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதில் அல்லது டெங்கு நுழம்பு பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதில் வந்து மக்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த பேரிடருக்கு பிறகு பல்வேறு இடங்களிலே வெள்ளம் தேங்கி இருக்கிறது. கழிவுகள், இந்த குப்பை கூலங்கள், இந்த டீன்கள், இந்த எல்லா இடங்களிலுமே நுழம்பு பெறுவதற்கான வெள்ளம் தேங்கி இருக்கிறது. இந்த இடத்திலே நுழம்பு குடம்பிகள் பல இடங்களிலே காணப்படுகின்றன. பொது சுகாதார பரிசோதகர்கள் PHA வந்து வீடு வீடாக வருகிறார்கள், உங்களை அறிவுறுத்துகிறார்கள். பலர் வந்து இந்த பொது சுகாதார பரிசோதகர்களோடு முரண்படுகிறார்கள். மேலும் வவுனியாவில் கூட ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இப்படி பல்வேறு விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதை மக்கள் ஆர்வம் காட்டாமல் இருக்கிறார்கள். இதனுடைய விளைவாக இந்த வருகின்ற ஆண்டு 2026 ஜனவரி மாதத்திலே டெங்கு நோய் சடுதியாக அதிகரிக்க போகிறது. பல்வேறு மரணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஏற்கனவே இலங்கையிலே மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவி கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலே இந்த நோய் தொடர்பாக வெளிப்பாக இருந்து கொள்ளணும். இப்பொழுது இந்த வெள்ள இனத்தங்களுக்கு கூட நாங்களும் பார்க்கிற இடம் எல்லாமே வந்து இந்த டெங்கு குடம்பிகள் தாராளமாக வளர்ந்து கொண்டிருக்கு. அப்ப காணும் இடங்களிலெல்லாம் நாங்கள் ஒரு போற வழியில இளநீ கோம்பைக்குள்ள வந்து ஒரு தண்ணி நிற்கிறோம், அதை கவிட்டு போட்டு போக வேண்டிய சமூக சிந்தனைகளை எங்களுக்குள்ளே வளர்த்துக் கொள்ளணும். ஒரு பொழுத்தின தண்ணி திண்டி தேங்கி நிற்கிறதுனா அந்த பொழுத்தினை தூக்கி ஒரு டஸ்ட்பினுக்குள்ளே அந்த பொழுத்தினை நாங்கள் கவிட்டு போட்டு போகக்கூடிய நிலைமைக்கு போகணும். சிரட்டைகள் இப்படி பல்வேறு இடங்களுக்கு இந்த வீடுகளிலே வந்து பல்வேறு இடங்களிலே நீர் தேங்கி இருக்குது. அது தொடர்பாக மக்களுக்கு அறிவுறுத்தும் போதிலும் மக்களில் ஒரு 20-25 மாணவர்கள் வந்து அந்த விடயங்களிலே பங்களிப்பு செய்யாமலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் விளைவாக அவர்கள் விடக்கூடிய தவறுகள் அந்த சூழலில் டெங்கு பெருக்கத்தை அதிகரிக்க போகிறது. சூழலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்த போகிறது. ஏற்கனவே மழை காலங்களில் இந்த டெங்கு நோயினுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கிறது. அதே போல இந்த முறை எல்லா இடங்களிலுமே வெள்ளம் தேங்கி நிற்கிறது. வெள்ளம் வடிந்தோடுவதற்கான இடங்கள் இல்லாமல் இருப்பதால் இந்த தேங்கி நிற்கக்கூடிய வெள்ளத்திலேயே நுழம்புகள் முட்டையிட்டு அவை குடம்பிகளாகி வரும் வரைக்கும் இந்த வெள்ளங்கள் காணப்பட போகிறது. இதன் விளைவாக எங்கும் வந்து இந்த டெங்கு நுழம்புகள் பரவி காணப்பட போகிறது. இவற்றினுடைய விளைவாக கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்பொழுது இந்த ஆண்டில் டெங்கு நோயினுடைய பெருக்கம் அதிகரிக்கும். அதே போல வருகின்ற ஆண்டினுடைய ஜனவரி மாதத்திலேயே டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கை நாடு முழுவதும் சடுதியாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் நாடு முழுவதும் இந்த வெள்ள இனத்தம் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக. எனவே இது தொடர்பாக மக்கள் நாங்கள்தான் விழிப்பாக இருந்து கொள்வனும் பொது சுகாதார பரிசோதகர்களும் தாங்கள் தங்களுடைய சம்பளம் வாங்குகிற வேலைக்காக வந்து எங்களுக்கு அறிவுறுத்தல். நாங்கள் சுகமாக வாழ வேண்டும், நாங்கள் சுகாதாரத்தோடு வாழ வேண்டும், நோய் நிலைமைகளிலாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் அவர்கள் வந்து எங்களுக்கு வீடு வீடாக வந்து அறிவுறுத்தி கொண்டு செல்கிறார். அதே போல உடனே டெங்கு பெருகக்கூடிய இடங்கள் காணப்பட்டு அவை 2 நாட்களுக்குள் அவற்றை துப்புரவு செய்யுங்கள், மீண்டும் வந்து பார்ப்போம், இல்லை என்றால் நீதிமன்றத்துக்கு எழுதுவோம் என்று கூறுவார். ஆனால் சில இடங்களில் அவர்கள் சென்று பார்க்கும்பொழுது மீண்டும் அவர்களுடைய முரண்படக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் காணப்படுகிறது. குறிப்பாக இந்த காணிகளை வாங்கி வைத்திருப்பவர்கள், பராமரிப்பு இல்லாமல் இருப்பவர்கள் உங்களுடைய காணிகளை சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். டெங்கு நுழம்பு வந்து உங்களுடைய காணிகளுக்கு தானே பெருக போகிறது, நாங்கள் அங்கே இருக்கவில்லை, அது வருங்காணியாக தான் இருக்கிறதால் அயலில் இருக்கக்கூடியவர்கள் இந்த டெங்கு நுழம்பினால் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல சமூக சிந்தனையோடு நாங்கள் அனைவரும் செயற்பட வேண்டும். டெங்கு நோய் தாக்கம் ஏற்பட்டு அதனுடைய விளைவு குறைந்தது ஒரு வருட காலத்துக்கு உடலிலே அந்த சோர்வு தன்மை, உடலிலே மெலிவுத்தன்மை, இப்படியான பல்வேறு விடயங்கள் இருக்கு. எனவே இன்றைக்கு நாடு முழுவதும் மருந்து தட்டுப்பாடு இருக்கிறது, போலியான மருந்துகள் இருக்கிறது, தனியார் வைத்தியசாலைகளிலே பல ஆயிரங்கள் லட்சங்களை கொண்டு கொடுத்து தான் சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுதும் எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் பாதுகாப்பது மாத்திரமல்ல, இந்த டெங்கு நோய்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் சுற்றுப்புற சூழல் சார்ந்தவர்களையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் கூறியிருப்பது சரியான விடயம் கரையண்ணா. உண்மையிலே நாங்கள் வருகின்ற புது வருடத்தை மகிழ்ச்சியாக வரவேற்க வேண்டும் என்று ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஏனென்றால் பிறக்க வேண்டிய வருடம் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான விடயங்களை தரக்கூடிய வருடமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இத்தனை வருடங்களாக அனுபவித்த கஷ்டங்களை எல்லாம் விடுத்து வருகின்ற புது வருடம் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான வருடமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் அனைவரும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த டித்வா புயலின் பேரிடருக்கு பின்னர் ஏற்படக்கூடிய தொடர் முகாமைத்துவ செயற்பாடுகளில் நாங்கள் மக்கள் அனைவரும் காட்டுகின்ற அதிருப்தி வருகின்ற வருடத்தில் நான் நினைக்கின்றேன் வருகின்ற வருடம் எங்களுக்கு பரிசாக இந்த டெங்கு நோயை தரப்போகின்றது என்பதைத்தான் இன்றைய சுகாதார அமைச்சர்கள் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலே தெரிவித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த மக்களினுடைய அசண்டையினமான செயற்பாடுகள், ஒருவர் செய்கின்ற ஒரு அசண்டையினமான செயற்பாடுகள், உண்மையில் ஒருவரின் அவசியம் இன்னொருவரின் அலட்சியமாக இருக்கின்ற பொழுதினிலே இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் நாங்கள் குப்பைகளை வீதிகளிலே போட்டுக் கொண்டிருக்கின்றோம், சிரட்டைகளை தண்ணிகளை தங்கி இருக்கின்ற இடங்களிலே அதனை முறையாக கழிவகற்றாமல் இட்டுக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஒரு கவனச்சிதறல் அல்லது கவனமின்மை எங்களை என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்றால் இவ்வாறான பெரும் தொற்றுக்குள்ளாக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த டெங்கு தொடர்பான அறிவு எங்களிடம் அனைவரிடமுமே இருக்கின்றது. ஆனால் இருந்தும் ஏன் இதை செய்கின்றோம் என்றால் எங்களுக்கு அது தொடர்பான
பாதிப்புகள் தொடர்பான அறிவு இருக்கின்றது தான். ஆனால் இருந்தும் நாங்கள் இதை கவனச்சிதறல்களாக அல்லது கவனமின்மையோடு இதனை மேற்கொண்டு கொண்டு இருக்கின்றோம். இதற்கெல்லாம் முதலில் ஒவ்வொருவரும் தாங்களாக தங்களுடைய வீட்டுப்புற சூழல்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டிய கட்டாயப்பாட்டில் இருக்கின்றோம். எங்களுடைய பொலித்தீன்கள் அல்லது எங்களுடைய கழிவுகளை முறையாக அகற்றிவிட்டாலே இதிலிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் இது தொடர்பான அறிகுறிகள் அல்லது டெங்கு நோய் தொடர்பான அறிகுறிகள் இருக்குமானால் எங்கள் வீட்டில் எல்லோருமே நாங்கள் வைத்தியர்கள் என்ற பெயரிலே பனடோல்களை நாங்கள் உட்கொள்வது அல்லது ஆஸ்பிரின் போன்ற டேப்லெட்ஸ் எடுத்துக்கொள்வது, அது தொடர்பாக வைத்தியசாலைகளிடமோ அல்லது முறையான வைத்திய நிபுணர்களிடமோ ஆலோசனையை பெற்றுக்கொள்ளாமல் நாங்களே எங்களை வைத்தியர்கள் போல் சித்தரித்து நாங்களே ஒரு மருந்தை எடுத்துக்கொண்டிருப்பது எங்களுடைய உயிருக்கு ஆபத்தாக இருக்கும். தொடர்ச்சியாக வாந்தி எடுக்கிற தன்மையோ அல்லது தொடர்ச்சியாக களைப்பாகவோ அல்லது உங்களுக்கு பெண்களுக்கு மாதவிடை காலங்களில் ஏற்படுற பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதனூடாக அது டெங்கு நோயா என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய கடப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம். இன்றைக்கு இந்த ஈடிஸ் நுளம்பு குடம்பிகளின் பெருக்கம் என்பது அதிகமாக இருப்பதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இது எங்களுக்கு வருகின்ற ஜனவரி மாதத்திலே டெங்கு நோயாளர்களின் வீதத்தை அதிகரிப்பதுடன் பல மரணங்களையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே சுவர் இருந்தால்தான் சித்திரம் உரைய முடியும். நாங்கள் உயிர் வாழ்ந்தால்தான் எங்களுக்கு அதன் பிறகுதான் பணம், ஆடம்பரமான வாழ்க்கை, எங்களுடைய வேலை எல்லாம் தேவை. ஆக எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்களை பாதுகாத்தால்தான் நாளைக்கு எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய குழந்தைகள் எல்லாவற்றையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க கொள்ள முடியும். ஒரு ஆரோக்கியமான சூழலை எவ்வாறு உருவாக்குவது, இந்த தண்ணீர் தங்கி இருக்கின்ற இடங்களை எவ்வாறு நாங்கள் அதை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அல்லது இந்த கழிவு முகாமைத்துவம் தொடர்பில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். வீதிகளில் குப்பை கொட்டுவதையோ அல்லது குப்பை மேடுகள் போல அதை குவித்து வைப்பதையோ தடுத்து வைக்க வேண்டிய கடப்பாட்டில் நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கின்றோம். ஒவ்வொருவரும் இந்த திருடன் தானாக திருந்தினால்தான் திருட்டு ஒழியும் என்று சொல்வார்கள். அப்புறம் ஒவ்வொரு தனி மனிதரும் தாங்கள் சிந்தித்தால்தான் இந்த சமூக மாற்றத்தினை கொண்டு வந்து இந்த டெங்கு நோயை குறைக்கலாம் என நினைக்கின்றேன். இது பற்றி என்ன உங்களுடைய கருத்து இருக்கின்றது ஹரி? நிச்சயமாக. அப்ப இந்த விடயங்களை பார்க்கும்பொழுது 8 மாவட்டங்களுக்கு வந்து டெங்கு அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து குறிப்பாக வந்து யாழ்ப்பாணம், கொழும்பு, கண்டி, காலி, களுத்துறை, ஹம்பகாம், மாத்தறை போன்ற மாவட்டங்களுக்கு இந்த டெங்கு அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மேல் மாகாணங்கள் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள் இதுக்கு இடம்பெற்றிருக்கு. அதே போல மத்திய மாவட்டத்திலும் கண்டி போன்ற இடங்கள் இடம்பெற்றிருக்கு. ஆனாலும் வடமாநிலத்திலே யாழ்ப்பாணம் வந்து டெங்கு நோய் அபாயம் இருக்கக்கூடிய பிரதேசமாகவே காணப்படுகிறது. ஆனாலும் இந்த முறை எங்களுக்கு அதிகளவான வெள்ள நீர் தேங்கியதானால் பெரிதாக இல்லை மற்ற மாவட்டங்களோடு ஒப்பிடும்போது. இருந்தாலும் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய மக்களுடைய செயற்பாடுகள், இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வீடுகளுடைய அமைப்புகள், இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் காணிகள், அல்ல இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய இன்னொரு பெரிய சமூக நோக்க சிந்தனை எதனால் இந்த வீதிகளிலேயே போட்டு விடக்கூடிய குப்பை கூடும், இவைதான் இங்கே யாழ்ப்பாணத்திலே வெள்ள அபாயம் பாரிய அளவில் ஏற்படாவிட்டாலும் இங்கே இருக்கக்கூடிய இங்கே டெங்கு நோயினுடைய தாக்கத்தை அதிகரித்து காட்டுவதற்கு எங்களுடைய மக்களுடைய செயற்பாடுகள் தான் காரணமாக இருக்கிறது. இதை பாருங்கள், இளநியை குடித்து விட்டு வீதிகளில் எறிந்து விட்டு செல்கிறோம், யோகடியை குடித்து விட்டு வீதிகளில் எறிந்து விட்டு செல்கிறோம், குப்பைகளை கொண்டு வந்து வீதியிலேயும் குறைவாக கொட்டி கொண்டே இருக்கிறோம். கோழி கழிவுகளை கொட்டுகிறோம், மாட்டு கழிவுகளை கொட்டுகிறோம், குழந்தை பிள்ளைகளுடைய கழிவுகளை கொட்டுகிறோம். எங்கெங்கெல்லாம் சிசிடி கேமராயிலேயோ அங்கெங்கெல்லாம் குப்பைகளை கொட்டக்கூடிய இடமாக நாங்கள் மாற்றி வைத்துக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் எங்களுடைய மக்கள் குப்பை தொட்டிகள் என்று எதை நினைத்து வைத்திருக்கிறார்கள், சிசிடி கேமரா இல்லாத இடங்கள் எல்லாம் குப்பை தொட்டிகளாக எங்களுடைய மக்களுக்கு தெரிகிறது. அண்மையிலே இந்த நல்லூர் பிரதேச சபையினர் மக்கள் குப்பை கொட்டக்கூடிய இடங்களிலே வந்து சிசிடி கேமராக்களை பொருத்தி குப்பை கொட்டுபவர்களை காணொலியாக்கி அது குறைந்த தரத்திலே அவரை சமூக வலைத்தளங்களை பதிவேற்றினார். தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கை தொடருமானால் உரிய தரத்திலே வந்து காணொலிகளை பதிவிடுவோம், அதிலே உங்களுடைய மக்களுடைய முகமும் பொதுமக்களுக்கு தெரிய வேண்டிய சூழலை உருவாகும் வந்து எச்சரிக்கைப்படுத்துது. அதே போல மாநகர சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் எல்லோருமே குப்பை கொட்டுவதை பார்க்கக்கூடியார்கள். அப்ப குப்பை கொட்டுபவர்கள் வறிய மக்கள், படிப்பறிவில்லாத மக்கள், பாமர மக்கள் என்று யாரும் எண்ணி விடாதீர்கள். உயரிய கார்களில் வருபவர்கள், உயரிய வாகனங்களில் வருபவர்கள், டை கட்டி கொண்டு கோட் சூட் போட்டு கொண்டு வருபவர்கள், இவர்கள் தான் தங்களுடைய வாகனங்களிலிருந்து பெரிய அளவிலே குப்பைகளை வீசிவிட்டு செல்பவர்களாக இருக்கிறார். அப்ப எப்படியான ஒரு சமூக சிந்தனையோடு நாங்கள் செயற்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்று இப்படியான விடயங்களை நாங்கள் எறிந்துவிட்டு செல்லும் போது இவருக்கெல்லாம் நுழம்பு தண்ணியை தேங்கி நுழம்பு பெருகக்கூடியதாக இருக்குது. கொழும்பு மாவட்டத்திலும் அதே தான் நிலைமையாக இருக்குது. அப்ப இவ்வளவு ஒரு பாரிய நிலத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் இங்கே குப்பைகளை கொட்டி கொண்டு திரிகிறோம். இதனால் தான் ஒரு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறிய மாவட்டத்துக்குள்ளே வந்து இவ்வளவு பெரிய டெங்கு நோய் அபாயம் சிவப்பு எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்டமாக மாறி இருக்கிறது என்றால் அது எங்களுடைய செயற்பாடுகளாக தான் இருக்கிறது. வெளிநாட்டுக்காரர் இந்த காணியை வாங்கி பரப்பு கணக்காக வாங்கி அவரை சுற்றி மதில கட்டி போட்டு விடுறது, அது உள்ள போன வெள்ளம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கறது, அதுகளுக்கு பூண்டு வளர்ந்து அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்வாங்க, காணி சும்மா இருக்கட்டும் அதுக்கு வழி குப்பையை கொட்டுவான். அப்ப வெளிநாட்டுக்காரர் விலையத்தில் இல்லாம காணியிலையும் வாங்கி விட்டோம், அதுக்குள்ள வந்து டெங்கு நுழம்புகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்படி பல்வேறு எங்களுடைய மக்களின் செயற்பாடுகள் காரணமாக தான்
வெள்ள பாதிப்பு குறைந்த மாவட்டத்திலே வந்து இன்றைக்கு டெங்கு பாதிப்பு உயரிய அளவிலே இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே சமூக சிந்தனையோடு கொஞ்சமாவது செயற்பட்டுக் கொள்ளுங்கள். திவ்யா கூறியது போல புதிய புத்தாண்டை வந்து டெங்கு நோயோடு ஆரம்பிக்கும் ஆண்டாக மாற்றி விடாதீர்கள் என்பதை நாங்கள் குறிப்பாக இந்த எலிக்காய்ச்சல் தொடர்பான விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இன்றைக்கு ஓரளவு ஏற்படும். கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்பொழுதும் எலிக்காய்ச்சல் இழப்புகள் ஓரளவு கட்டுப்பாடுகள் இருக்கு. அதே போல இந்த டெங்கிலிருந்தும் நாங்கள் மீண்டு வர வேண்டும். அது எங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய பாரிய வழிகள் எங்களுக்கு இருக்குது. அவற்றோடு நாங்கள் செயற்பட வேண்டும் தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூறுங்க. இன்றைக்கு நாங்கள் வீதிகளால் செல்லும் பொழுது அல்லது நாங்கள் நடந்து செல்லும் பொழுது வீதியிலேயே ஒரு டின்னுக்குள்ள வந்து தண்ணி தேங்கி இருந்தால் உடனே அந்த டின்னை நாங்கள் கவிட்டு தண்ணி உட்புவாத வரும் தண்ணியை ஊற்றிட்டு டின்னை கவிட்டு வரும். தேங்காய் கோம்பை இருந்தால் அதை கவிட்டு வரும். அதில் வீடுகளிலும் செய்யுங்கள். வெளியிடங்களை பார்க்கும்போது இது ரோட்டு தானே, இது சமூகம் தானே, இதில் நாங்கள் என்னத்தை செய்கிறது என்று சிந்திக்காமல் சமூக செயற்பாட்டோடு நாங்கள் செய்வோம். உங்கள் வீடுகளில் முட்டையிடும் டெங்கு நுழம்புகள்லாம் உங்களுக்கு குத்துமன்றே இல்லை. எங்கோ முட்டையிட்டு எங்கோ பெரிய டெங்கு நுழம்புகள் பறந்து வந்து உங்களுக்கு டெங்கு நோய் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டிய தேவை எங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது என்பதை விளங்குவோம். எனவே சிறுவர்களுக்கு சமூக சிந்தனையை பழகுங்கள். சிறுவர்கள் இந்த சமூக சிந்தனையுடன் செயற்பட வேண்டும் என்றால் சிறுவர்களுக்கு முன்னுதாரணமாக பெற்றோர்கள் நீங்கள் இருக்க வேண்டும். பிள்ளையோட போய்க்கம் பிள்ளைக்கு முன்னாலும் ஒரு தேங்காய் கோம்பேக்க இளநீர் தண்ணி கேட்க அதை நீங்க கவிட்டு விடுங்கன்னா பிள்ளைக்கு மேனப்ப இதை கவிட்டு விடுறீங்கன்னா சொல்லுவீங்க இது டெங்கு நுழம்பு பெருகு தம்பி அதால கவிட்டு விடும். அப்ப அவங்க அப்பாவை பார்த்து ஹீரோக்களை பார்த்து பழகிக் கொள்ளக்கூடிய பிள்ளைகள் தாங்களாகவே அந்த சிந்தனைகள் வரும். எனவே பிள்ளைகளை நல்லவர்களாக மாற்ற வேண்டும், வல்லவர்களாக மாற்ற வேண்டும், சமூக பொறுப்புடைய நன்மானாக்களாக மாற்ற வேண்டும். அதுக்கு பெற்றோருக்கு முதல் நீங்கள் அப்படியான நிலையிலே இருக்க வேண்டும். எனவே எல்லாருக்கும் நாங்கள் இந்த விடயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டிய விடயங்களாக இருக்கிறது. சமூக சிந்தனைகளை விதைத்துக் கொள்ளுங்கள். பொது இடங்களுக்கு செல்லும் போதும் தீங்கு ஏற்படக்கூடிய விடயங்களை பார்த்தால் இப்படியான சமூக சிந்தனையோடு செயற்படுங்கள் என்ற எண்ணத்தை விதைத்தால் தான் இவற்றிலிருந்து நாங்கள் மீண்டு வரக்கூடியதாக இருக்கும். எனவே மீண்டும் கூறிக்கொள்கிறோம், குறிப்பாக கொழும்பு, கண்டி, கம்பகா, மாத்தறை, யாழ்ப்பாணம் போன்ற மாவட்டங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் இது தொடர்பான விழிப்புணர்வோடு இருந்து கொள்ளுங்கள் என்பதை நாங்களும் மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. டெங்கு நுழம்பும் பெருகிவிட்ட பிறகு நாங்கள் நுழம்புக்கான கோயில்களை பூசுறது அல்லது நுழம்பு திரியில் எரிக்கிறது, புது புது நுழம்பு திரி எல்லாம் வருது, அதெல்லாம் சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று கூட கூறிக்கொண்டு அப்ப இந்த விடயங்களில் இருந்தெல்லாம் நாங்கள் கவனமாக இருப்பதற்கு முதல் டெங்கு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய விடயங்களை பார்க்கணும். பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட போகிறது. பாடசாலை சூழல்களில் வந்து டெங்கு நுழம்பு பெருகக்கூடிய பாரிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இது அன்றைக்கு மானிட்டர் தான் பார்க்கணும், ஃப்ரிகெட் தான் பார்க்கணும், இல்லை அன்றைக்கு டியூட்டி போர்டுக்காக எல்லாம் பார்க்கணும் முடியல. எங்களுக்கு கூடிய சூழலிலே பாதகமான விடயங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் மனிதர்களாக இருக்கக்கூடிய சமூக பிராணிகளாக இருக்கக்கூடிய எங்களுக்கும் இருக்கிறது. இவைதான் சமுதாயத்தில் ஏற்படுத்தக்கூடிய வன்முறைகளை கட்டுப்படுத்தக்கூடிய மனிதர்களையும் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். எனவே பாடசாலை தொடர்பாக விழிப்புணர்வாக இருந்து கொள்ளுங்கள். முன்பள்ளிகளில் இருக்கக்கூடிய சூழல் தொடர்பாக விழிப்புணர்வாக இருந்து கொள்ளும். எல்லா சூழல்களிலும் சமுதாய சிந்தனையோடு நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதை தான் நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டிருப்பது சரியான விடயம் ஹரியரன். தொடர்ந்தும் நாங்கள் இந்த டெங்கு நோய் தொடர்பான அறிகுறிகளை பார்ப்போமானால் கடுமையான காய்ச்சலுடன் மிகுந்த தலைவிழி அல்லது கை கால் மூட்டு வலிகள் அல்லது தொடர்ச்சியான வாந்தி இவ்வாறான செயற்பாடுகளுடன் அறிகுறிகள் தென்பட்டால் மக்கள் உடனடியாக வைத்தியரை அணுகி வைத்திய ஆலோசனையை பெற்று அது சாதாரண காய்ச்சலா அல்லது டெங்கு நோய் காய்ச்சலா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் டெங்கு நோயில் பல்வேறு கட்டங்கள் இருக்கின்றன. டெங்கு குருதிப்பெருக்கு என்பதுதான் உச்சகட்டமாக இருக்கிறது. டெங்கு குருதிப்பெருக்கு ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இறக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அப்ப அந்த வேறான கட்டங்கள் இருக்கின்றது என்பதனால் கட்டாயமாக மக்கள் இது தொடர்பாக விழிப்பாக இருக்க வேண்டும். உண்மையில் நீங்கள் சிந்திக்கலாம், சில வேளைகளில் உங்கள் வீடுகள் தூய்மையாக இருக்கலாம், உங்கள் வீடுகளில் எந்தவித சிரட்டைகளோ அல்லது குப்பை மேடுகளோ அல்லது எந்தவித இதுகளுமே இருக்காது. சில வேளை நீங்கள் இந்த குளிர்சாதன பெட்டிகளுக்கு கீழே சொட்டுகின்ற நீரை ஏந்துவதற்காக சிறிய பாத்திரத்தை வைத்து நீரை சேமித்துக் கொண்டிருப்பீர்கள். அந்த நீரிலிருந்து கூட இந்த நுழம்புகள் குடம்பிகளாக பெருகி இந்த குடம்பிகள் ஊடாக டெங்கு நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த குளிர்சாதன பெட்டியில் கீழே வைத்திருக்கின்ற தட்டுகள், அந்த நீர் சொட்டுவதற்காக வைத்திருக்கின்ற தட்டுக்கள் தொடர்பிலும் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டிய கடப்பாட்டில் இருக்கின்றீர்கள். இன்றைக்கு இந்த வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கின்ற தகவல் இதுதான். டெங்கு நோய் தொடர்பாக மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். எங்கள் ஆரோக்கியம் தொடர்பாக மிகுந்த கவனத்துடன் இருப்போம் என கூறி விடைபெறும் நான் என்றும் அன்பின் திவ்யா விஜயபாஸ்கரன் மற்றும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஹரிஹரன். நன்றி நேயர்களே.